ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்த்தீங்களா, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டுக்காக தான் வந்திருக்கோம். ஹெர்பல் சமையல் தான் எங்கள் வீட்டில். என் ஹஸ்பண்ட் தான் எல்லாம் எடுத்துகிட்ருக்காரு. கோவை இலை இருக்குல்ல, அதை தான் பறிச்சிட்ருக்காரு. ஹாய் நண்பா, வெல்கம் டு கேஎஃப்சி சேனல். இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டாரு சார். அதை பறிச்சிட்ருக்காங்க. அதை பறிச்சுட்டு கோவை இலையும் இருக்குது, கோவைக்காயும் இருக்குது. ஆமாம், போதும் அப்படியே சூப்பரில். இதெல்லாம் எங்கள் கிராமத்தில் எங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும். சிட்டி லைஃப்பில் நம்ம பைசா கொடுத்து தான் இதை வாங்கணும். நாங்களும் வாங்கியிருக்கோம், அதனால சொல்கிறேன். இப்போ எனக்கு பெரிய ஹாப்பி என்னென்னா, என் ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்ததுலேருந்து எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ஈஸியாகவே கிடைக்கிது. அதுவும் இயற்கையாகவே கிடைக்கிது. நிறைய வேலிகளில் நிறைய மரத்தோட மேலே படர்ந்துருக்குறது, அந்த மாதிரி நாங்கள் பறிச்சுக்கிறோம். ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட்கே இதெல்லாம் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இல்லைப்பா, சாப்பிட்டு தான் பார்ப்போமே. ஒன் டைம் சமைச்சு கொடுத்துருக்கேன், சாப்பிட்ருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? நல்லா இருக்கு, அதனால தான் ரிஸ்க் எடுத்தாச்சும் பறிக்கலான்ட்டு வந்தது. ஆமாம், இது நான் ஆக்சுவலாக ஒரு 1 வீக்காக பார்த்து வச்சுருந்தது. இது எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான குளம். எஸ், லாஸ்ட் டைம் கூட இந்த இடத்துல ஒரு தாமரை பூ எடுத்து என் ஹஸ்பண்ட் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். சார், ரொம்ப அமைதியாக இருக்கும், வேல்யூவான கிஃப்ட். ஆக்சுவலாக நம்ம பணம் காசு கொடுத்து நிறைய விஷயங்களை வாங்கிடலாம். இந்த மாதிரி விஷயத்த இயற்கையாக பார்த்து நமக்கு கொடுக்குறது தான். கிடைக்கும் போது சாப்பிட்டுக்குவேன். இன்னொன்று இருக்குமா? எஸ், இது வந்துட்டு இதை பற்றி சொன்னால், நம்ம நன்னாரி சர்பத்லாம் குடிப்போம்ல, அதோட இலை தான். இதோட வேர்லேருந்து எடுத்து தான் நமக்கு நன்னாரி சர்பத் செய்கிறாங்க. இன்னும் இருக்குல்ல, ஃபுல்லாக எடுத்துகிட்டு காட்டலாம். ஓகே, பார்ப்போம். ஓகே நண்பா, ஃபுல்லாக எடுத்துகிட்டு காட்டுறோம். தெரியுதா? கோவப்பழம்ப்பா, பார்த்து சாப்பிடுங்க, எதனா பூச்சி இருக்கும். உங்களோட டிஷர்ட்டும் இந்த கோவை பழமும் ஒரே கலராக இருக்குது. சின்ன வயசில் சாப்பிட்டது, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இந்த மாதிரி ஒரு காட்டில் பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கு ஒரு ஃபீல். எல்லாம் வந்து நல்லா இருக்கா? எல்லாம் சாப்பிட்டு இது கொடுத்தா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஃபுல்லாக சாப்பிட்டாரு. இத்தனூண்டு எடுத்து சூப்பர், இதை மட்டும் எடுத்து இந்த எவ்வளோ பெருந்தன்மை பாருங்க. இப்போ கோவக்காய் வந்துட்டு அந்த இலையை பறிச்சாச்சு. இப்போ வந்து பொரியலுக்காக இந்த கோவக்காயை பறிச்சிட்ருக்கோம். 1 வீக்காக பார்த்து வச்சுது. சரி, இன்னைக்கு அடம் பிடிச்சி போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்தாச்சு. பார்த்துப்பா, இது கொஞ்சம் ரிஸ்கான பிளேஸ் தான். இது வந்து ஆக்சுவலாக என்னது, இது கல்குவாரி தானேப்பா? இது ஒரு குவாரி ஆக்சுவலாக. இப்போது இந்த இடத்துல தண்ணி எல்லாமே இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த இது இருக்கும் இல்லையா, இதெல்லாம் அப்படியே மடக்கி மடக்கி விட்டு அதில் இறங்கி பறிச்சது. ஓகேவா? பெருந்தன்மையின் பெருந்தன்மை, 2வது பெருந்தன்மை அவருக்கு. நல்ல மெட்ராஸில் நானும் எவ்வளோ நாளாக மெட்ராஸில் இருந்திருக்கேன், ஒரு 10 வருஷமா. இந்த மாதிரி கோவக்காய்லாம் வந்தது கிடையாது. இதெல்லாம் கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுப்பா, நல்ல இயற்கையாக நமக்கு கிடைக்கிறது. இப்போ நம்ம இந்த மாதிரி வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் கண்டிப்பாக நிறைய வீடியோ இந்த மாதிரி இயற்கையை சார்ந்த எல்லா வீடியோஸும் இந்த சேனலில் இதுக்கப்புறம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எங்களை மாதிரி சின்ன சேனல் கூட நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட்டும் பண்ணுங்க. அது வீடியோ இந்த மாதிரி எதனா வீடியோ தான் மெயினாக வரும். ஆமாம், எனக்காவது ஈட்டிங் வீடியோ வரும். எல்லாமே பண்ணுவோம் நம்ம சேனலில். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. சிட்டி லைஃப்பை வாழ்ந்து நாங்களும் தான், மீ ஆல்சோ சிட்டி லைஃப்பை வாழ்ந்து இந்த இயற்கை எல்லாமே மறந்து, ஆல்வேஸ் நம்ம எல்லாம் 90s கிட் இல்லவா, அதனால் இதை பற்றி கொஞ்சமாவது ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜ் தான் இப்போ இதுதான், இந்த விஷயம் தான் நம்ம சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நமக்கு கிடைக்கிற நாலேஜஸ். இந்த இலை காஞ்சிருச்சு, நமக்கு தேவைப்படாது. பட் கோவக்காய் நிறையா இருக்குது. கோவக்காய் நான் ஃபுல்லாக பறிச்சுட்டு எவ்வளோன்ட்டு காட்டுறேன்.
கண்டிப்பாக. இது பார்த்தீங்கன்னா நொணாம்பழம்னு சொல்லுவாங்க. இது எனக்கே தெரியாது. ஆக்சுவலாக நான் ஒரு புக்கில் படித்தது நொணாம்பழம்னு சொல்லிட்டு. இதில் ஆக்சுவலாக இது பிஞ்சு, இதில் பழம்லாம் நிறைய வரும். இதை பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இதோட பழம் வந்துட்டு ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டம்தான். இதில் கேன்சருக்கான மெடிசன்ஸ் நிறையா இருக்கா. கேன்சர்ஸை அழிக்கிற செல்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது, நான் படித்தது தான். இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, மஞ்சநத்தின்னு சொல்லுவாங்க. விஜய் சாங் கூட இருக்கும் பாருங்கள். அந்த மஞ்சநத்தின்றது இந்த மரம் தான். கிராமங்களில் வந்து நொணாம்பழம்னு சொல்லுவாங்க. அதோட காய் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஏலியன் தலை மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் அடுத்த வாரம் வந்து திரும்பவும் இதில் இருக்குமா காய்? அடுத்த வாரம் வந்தாக்கா வாரம் நம்ம சந்தைக்கே போக தேவையில்ல. இன்னும் சந்தைக்கு போகிற வீடியோலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், போடுறேன் நான். ஓராசை சந்தைக்கு போகாமல் கிடைக்குமா? இது சும்மா இப்போ நமக்கு கிடைச்சது. இது அதான் சொன்னது, வாரம் வாரம் வருமா? திருப்பி சொல்கிறது தான். கடவுள் கொடுத்தது நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா. இருக்கிற இடம் தண்ணி ஊற்றி இருக்குல்ல. ஆமாம், இனி நிறைய வீடியோ வரும்லப்பா. கண்டிப்பாக வரும். சந்தைக்கு போகிறது இருக்குது. ஆமாம், கோயில்கள் இருக்குது நிறைய. இங்கே பிரசித்தி பெற்ற டெம்பிள்ஸ் நிறைய இருக்கு. அந்த கோயில்கள் அப்படியே பாருங்க, அங்கே மேலே அங்கே தெரியும், அந்த லைட் எரியுது பாருங்க. அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதையும் கூடிய சீக்கிரம் எங்களோட வீடியோஸில் கண்டிப்பாக வரும். ஓகே, தாமரை இலை இது எதுக்கு தெரியுமா? இது எதுக்குப்பா? அப்படி கூட யூஸ் பண்ணலாம். முள்ளு இருக்கு. அப்பா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அது போதும்ல சமையலுக்கு? 5 போதும். 5 போதும் தான். நான் ஷார்ட்ஸ் போட்டு வந்து எடுத்து தரேன். ஓகே, இங்கே பாருங்கப்பா, இதில் முள் கூட இருக்குது. எனக்கு தெரியாது. நான் அது அன்னைக்கு பறித்து கொடுத்தாரு. இந்த இலை மேலே இருக்குது மட்டும்தான் எடுத்து கொடுத்தாரு. பாருப்பா, இந்த ரோஜாவோட முள் மாதிரி இதில் குட்டி குட்டியாக இருக்குது முள்ளெல்லாம். என்ன பண்ணுறீங்க சார்? என்ன பண்ணுறீங்க? ஓ, இதுக்கோட கொசுறு தாங்க வருது, சிறுசு. கண்டிப்பாக இந்த குளத்தை சார்ந்தே எங்களுக்கு இன்னும் ஒரு நிறைய அடிக்கடி விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்காக வரும். எவ்வளோ தூரத்துக்கு அந்த வேர் போயிருக்கு. ரிஸ்க் எடுத்தாதான். இது ஒன்றும் தண்ணி தானே, தண்ணி என்ன பண்ண போகுது? நம்ம ஒன்றும் பண்ணாது. இயற்கை எவ்வளோ அழகோ அது கூட ஆபத்தும் நம்மளுக்கு சேர்ந்துருக்கு. நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சேஃப்டி ப்ரிகாஷனோடு வரணும். பட் இன்றைக்கி நாங்கள் எதுவுமே அப்படி வரல. எங்களுக்கு தேவை கீரை அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். இப்போ நான் கேட்டதுனால பாவம் அவர் பார்த்து கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்தாரு. பாரு, கம்மிங் சூன் இது சம்மந்தப்பட்ட இன்னும் ஒரு 2 வீடியோ உங்களுக்கு வரும். இங்கிருந்து மேலே போகிற வழி. ஒரு நிமிஷம், வர ஹாய் கைஸ், பாருங்கள் இன்றைக்கி இவ்வளோ கிடச்சிருக்கு. இவ்வளோ கீரை. டைம் 6:30க்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக 6:43. இங்கே இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பிடுவோம். இதுக்கப்புறம் அவங்க இங்கே வரவங்க வேண்டியவங்களாம் வருவாங்க. ஆமாம், பாம்பு பூச்சி போட்டுங்களாம் வரும்.
அதனால் இன்னைக்கான வீடியோ இது எப்படி சமைக்க போகிறோன்றது வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் guys. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாக் அவுட் ஃபுட் கிராஃப்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் நாக் அவுட் கார்த்திக்.